ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட், டாரூட் ரீடர். இன்றைக்கி நம்ம டாபிக் வந்து உங்களை பற்றின சில ரகசியங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், மேபி தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களோட குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 கார்ட்ஸ் வச்சுருக்கேன் நான். பைல் 1, பைல் 2, பைல் 3. இந்த 3 பைலில் உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ ஒரு 2 மினிட்ஸ் ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வந்து எப்பவும் சொல்கிறது தான், ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ வேணால் கூட பாஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கார்டு வந்து வேணும், எந்த பைல் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? இப்போ நம்ம கார்டு 1, அதாவது பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மெசேஜ் இருக்குது, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் வந்து ரொம்ப வந்து கைண்டான பர்சனாகவும், உங்ககிட்ட நீங்கள் வந்து ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஓகேங்களா? ரெண்டாவது, உங்களுக்கு வந்து கடகராசி, விருச்சிகம், அப்புறம் மீனம், இந்த 3 ராசிக்காரங்களில் ஒருத்தராக இருப்பீங்க நீங்கள். ஏன்னா இது வாட்டர் எனர்ஜி காமிக்குது. ஸோ இந்த பைல் சூஸ் பண்ணவங்க மோஸ்ட் ஆஃப் வாட்டர் எனர்ஜி ரிலேட்டடான ராசியில் ஒரு ராசியாக இருக்கலாம். மற்ற ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். மேக்ஸிமம் இந்த ராசிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது 100% வந்து ஸ்ட்ராங்காக வந்து மேட்ச் ஆகிடும். அதை தான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் ஏன்னா இது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க, இந்த ஃபைல் சூஸ் பண்ணவங்க மோஸ்ட் ஆஃப் ரொம்ப கைண்டான பர்சனாக இருப்பீங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஒரு மதர் கேரக்டர் மாதிரி, ஒரு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ரொம்ப யாரும் கேட்குறதுக்கு முன்னாடி அவங்களோட குறிப்பறிஞ்சு செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களோட சைன் பார்த்தோன்னே அவங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சவுடனே முதல் ஆளாக போய் நிற்பீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி பர்சன் தான் நீங்கள். ஓகேங்களா? உங்ககிட்ட இருக்க இந்த ஒரு நல்ல ஹேபிட் என்னென்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு சூழ்நிலைக்கும் வந்து ஈஸியாக வந்து இது பண்ணிடுவீங்க. ரொம்ப எமோஷ்னல் வந்து ரொம்ப எமோஷ்னலி பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்களை வந்து ஈஸியாக வந்து சிலர் வந்து உங்களோட இந்த நல்ல குணங்களை வந்து ஒரு சிலர் வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூட சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து கேட்காமலே ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஆள் நீங்கள். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து யாராவது ரிக்வஸ்ட் பண்ணி ஏதாவது எனக்கு இந்த ஹெல்ப் செஞ்சு கொடு, இத்தனைக்கும் அவங்க உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கொடுத்துருந்தா கூட நீங்கள் அவங்க வந்து யார் வந்து உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாலும் அவங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்லி மறுக்க மாட்டீங்க. அவங்களுக்கு சரின்னு சொல்லி செஞ்சு கொடுத்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு கைண்டான குவாலிட்டி உங்களுக்கு இந்த பர்சன் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு லெவலில் இருப்பீங்க. ஒரு யோகா மாஸ்டராகவோ இல்லைனா ஹீலராக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு டீச்சர்ஸ், இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலில் இருக்கிறவங்க, ஒரு மதர் கேரக்டரில் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். இப்போ கரண்ட்டில் உங்ககிட்ட இந்த கார்டு பார்க்குறவங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வரப்போகுது. ஓகேங்களா? இது வந்து மேரேஜ் ஆகாமல் இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கான அதுதான் இப்போ சீக்ரெட். இந்த ரீடிங்கில் உங்களோட அந்த தன்மைகள், உங்களோட குணநலங்களை பார்த்தோம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கரண்ட்டில் என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் வரப்போகுது. நீங்கள் லவ்வர்ஸாக இருந்தால் உங்களோட பர்சன் ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் யார் லைக் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த உங்களோட பார்ட்னர் உங்ககிட்ட வருவாங்க, உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு தனியாக ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். டீம் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கார்டு பார்க்குறவங்க டீம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பெஸ்ட்டாக உங்களோட ரிசல்ட்டை கொடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு அதுதான் பிடிச்சும் இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் ஃபேமிலியில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். தனிமையாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கொடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகேங்களா? தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ ரைட் நவ் நான் சொன்ன விஷயங்கள், நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டர், ஒரு மதர் கேர் இருக்க மாதிரி ஒரு தாய்மை உள்ளம் கொண்டவங்களாக இருப்பீங்க. ஸோ நீங்களாக முன் வந்து போயிட்டு ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்க. ரெண்டாவது, நீங்கள் வந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணணுன்னா உங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறது, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டினா எல்லாமே எப்போவுமே வந்து நான் உங்களை சுற்றி பீப்புள்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா உடனே உங்கள் மனசு தாங்காது. ரொம்ப இலகின மனசு உள்ளவங்களாக இருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ கரண்ட்டில் நீங்கள் உங்களுக்கான ப்ரப்போசல் வரப்போகுது. ஒரு சிலர் மேரேஜ் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கான அந்த நியூ பேபி, நியூ ரிலேஷன்ஷிப்னால் அந்த குழந்தை கூட உங்களுக்கு வந்து ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் தான். ஸோ உங்களுக்கான அந்த பேபி வரப்போகிறாங்க. அது வந்து ஒரு சைனாக காமிக்குது. ஓகேங்களா? இது பார்க்குறவங்க யாராவது கன்சீவ் ஆகிற மாதிரியான டைமாக இது இருக்கலாம் மேபி. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக கொடுங்க. ஓகேங்களா? அது நிறைய பேருக்கு வந்து நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்களுக்கும் வந்து ஓகே இந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுது இந்த ரீடிங்லாம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அவங்களுக்கான விஷயங்கள் ஒரு சர்ப்ரைஸ் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு திடீர்னு இந்த கரண்ட் டைமில் நடக்க போகுது அப்படின்னா எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் பார்த்தவங்களுக்கு நான் வந்து விஷ் பண்ணுறேன். காட் பிளஸ் யூ. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கமெண்ட்டில். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க சேனல். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 2, அதாவது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ஒரு கான்ஷியஸில் வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு நேரம் நல்லா இருப்பீங்க, கலகலன்னு பேசிட்டு நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க. ஒரு நேரம் வந்து திடீர்னு வந்து டிப்ரெஷன் ஆகிடுவீங்க. ஸோ ஏன்னா இந்த பைல் 2 பார்க்குறவங்க ஏர் எலமெண்ட்டுக்கான ராசிகளில் இருப்பீங்க. ஏர் எலமெண்ட் யாரெல்லாம்னா துலாம், மிதுனம், கும்பம். ஓகேங்களா? இந்த ராசிக்காரங்களாக இருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து கன்னி, ரிஷபம், மகரம், இந்த 3 ராசிகள். ஸோ டோட்டலாக 6 ராசிகள் வருது. ஸோ இது வந்து ஸ்ட்ராங்காக இந்த 6 ராசிகளுக்கும் ரெசனேட் ஆகும். மற்ற ராசிகள் உள்ளவங்க பார்த்தாலும் உங்களுக்கு இது ரெசனேட் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக வந்து இது வந்து ரெசனேட் ஆகுது, ஷார்ப்பாக போயிட்டு. அதனால் சொல்ல வரேன். மற்ற ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த நான் சொன்ன இந்த விஷயங்கள், சொல்ல போகிற இந்த விஷயங்கள் கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த டிசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து காலையில் ஒரு விஷயத்தை பற்றி நினச்சி ஒரு முடிவெடுப்பீங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த விஷயத்துலேருந்து விலகி போகிற மாதிரி மறுபடியும் அதை ரீகன்சிடர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸிங்காக நீங்கள் வந்து ஒரு டிட்டர்மினேஷன் ஒரு இதுவாக வந்து பண்ணுறதுக்கு சிரமப்படுவீங்க. ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்றதுல ஒரு சிரமம் இருக்கும். ரெண்டாவது, உங்களுக்கான ராசிகள் சொன்னேன். உங்களோட தன்மைகள் எப்படி இருக்கும், இது வந்து சீக்ரெட்ஸ். ஏன்னா மேலோட்டமாக நான் சொல்லலை, இது வந்து கொஞ்சம் டீப்பராக ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்களே அனலைஸ் பண்ணும்போது, முக்கியமான விஷயங்கள் எடுக்கும் போது ரொம்ப இது பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களை நிறைய பேர் காயப்படுத்தினாலும் உங்களுக்கு வந்து அந்த அந்த விஷயங்களை பற்றி நினச்சி ரொம்பவே நீங்கள் சரி போனால் அவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க, ஓகே நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போக மாட்டீங்க. ஸோ அதையே நினச்சி ரொம்ப உங்களை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்குவீங்க, மன உளைச்சலுக்கு வந்து ஆட்படுவீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க கொஞ்சம் மெடிடேஷன் எடுத்துக்கிறது நல்லது. ஓகேங்களா? உங்களோட சக்ராஸ் ஹீல் பண்ணிக்கோங்க, ஆராவை வந்து ஹீல் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கும் போதோ இல்லை ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கிளாரிட்டி நீங்கள் உங்களுக்கு வேணும்னும் போதோ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான இந்த விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகும். ஒரு சிலருக்கு நான் இப்போ கரண்ட்டில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் சீக்ரெட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இருக்குன்னா கண்டிப்பாக இப்போ வந்து
உங்களுக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது. நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க, ஒரு அட்வைஸராக இருப்பீங்கள, ஒரு லாயராக இருப்பீங்க, அந்த மாதிரியான ஒரு டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை யோகா டீச்சராக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரொஃபஷ்னலில் யூஆர் த ஒரு குரு ஸ்தானத்தில் இருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு புது விஷயத்துக்காக ஏதோ ஒரு ட்ராவல், அதாவது நீங்கள் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க. ஒரு ட்ராவல் இருக்குது உங்களுக்கு இப்போ கரண்ட்டில். ஓகேங்களா? இதை நான் சொன்ன விஷயம் கரெக்டாக உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தொடர்ந்து நமக்கு வந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க் பண்ணுங்கள். யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 3 பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். பைல் 3 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் உங்களோட குணாதிசயங்கள், உங்களோட சீக்ரெட்ஸ். ஓகேங்களா? உங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பீங்க. எங்கே இருந்தாலும் நீங்கள் தனித்துவமாக தெரிவிங்க. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, அங்கே நீங்கள் உங்களை வந்து டக்குன்னு பார்க்குறவங்க அத்தனை பேருக்கு மத்தியில் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரைட்டாக தெரிவிங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஓவர் லுக், உங்களோட லுக் அந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னாலும் சரி, நீங்கள் ஒரு ஓனர்ஷிப் குவாலிட்டியோடு தான் இருப்பீங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து இன்னும் நிறைய மக்களுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்குற அந்த மாதிரியான ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க. ஓகே, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸாக இருக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஒரு பிளேஸில் தான் நீங்கள் இருப்பீங்க. ரெண்டாவது, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து அந்த டைமுக்கு, ஜஸ்ட் கரண்ட் டைமுக்கு மட்டும் இப்போதைக்கு ஒரு முடிவு, இப்போதைக்கு இது போதும், அந்த முடிவு வந்து லாங் டைமுக்கானதாக இருக்கும். ஒரு பர்மனண்ட் சொல்யூஷனாக ஒரு காலத்துக்கு நீடிச்சிருக்க மாதிரி தான் நீங்கள் உங்களோட இது வந்து இருக்கும். இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்காக டக்குன்னு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது, அப்புறமா அதை மாற்றிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்திங்கன்னா அது லாங் டேர்ம், அது எல்லாருக்குமே வந்து அது யூஸ்ஃபுல்லாக, அது வந்து பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கும். உங்களோட அந்த நீங்கள் போடுற ரூல்ஸை வேறு யாரும் பிரேக் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து உங்களோட தன்மைகள். ரெண்டாவது, இந்த ஃபைல் பார்க்குறவங்களுக்கு சில குவாலிட்டிஸ் என்னென்னா, நீங்கள் ராசிகளில் பார்த்திங்கன்னா மேசம், சிம்மம், தனுஷ், இந்த 3 ராசிக்காரங்களுக்கு ரொம்ப இது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் என்ன இப்போ கரண்ட்டில் உங்களோட சீக்ரெட் என்ன, உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு புது விஷயம் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கீங்க. இது எப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப தயக்கம் காட்டினீங்க. ஏன்னா இதுதான் நம்ம தலையெழுத்து, நம்ம இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் இதில் முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த விஷயத்தை விட்டு வெளியே வரமாட்டீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, உங்கள் வீட்லேயும் சரி, உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து நீங்கள் போடுற அந்த எஃபெக்ட்டுக்கு அந்த பேர் இருக்காது. இது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப உங்கள் மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். நம்ம இவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம், நம்ம இவ்வளோ செய்கிறோம், நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இல்லையே, நம்ம செய்கிறது வந்து வெளியிலே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு லாஜிக், ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் மாறப்போகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ ஒரு டிசிஷன் எடுத்து அதெல்லாம் உடைக்கிற மாதிரி ஒரு புது ஐடியா, இப்போ வந்து உங்களோட அப்ரோச்சே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணுறது வந்து, நீங்கள் வந்து இது வரைக்கும் உங்களை வந்து ஹேண்டில் பண்ணவங்க, நீங்கள் மற்றவங்கள வந்து மற்றவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் அவங்க பார்வையில் இருந்தீங்களோ, ஆனால் இதுக்கப்புறமா அவங்களோட பார்வையில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருப்பீங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான, ஒரு லாஜிக்கான ஒரு விஷயங்களை, அதாவது மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் யோசித்து எடுப்பீங்க. ஓகேங்களா? ஹார்ட்ஃபுல்லாக எடுக்க மாட்டீங்க. நீங்கள் ஹார்ட்ஃபுல்லானா யாரையும் ஹர்ட் ஆகிற மாதிரி பண்ண மாட்டீங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே மற்றவங்கள பார்த்து ஆச்சரியப்பட வைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து நீங்கள் அந்த பழைய பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டீங்க. இது மேபி ஒரு ஜாபாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் செஞ்சிட்ருக்க பிஸ்னஸாக கூட இருக்கலாம். அந்த பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணி ரொம்ப டயர்டாகிட்டு இருப்பீங்க. என்னடா செஞ்சாலும் எதுவுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கார் உங்கள் பார்ட்னர் அப்படி சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியே வந்து நீங்கள் ஒரு நீங்கள் இண்டிவிஜுவலாக ஷைன் ஆகிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு நியூ பிஸ்னஸ் ஐடியா ஏதாவது க்ரியேட் பண்ணி வச்சுருக்கலாம்.
ஓகேங்களா. இல்லைன்னா ஜாபுக்காக, ஒரு சிலர் ஜாப் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஜாப்க்காக. ஓகேங்களா. ஸோ நீங்கள் அந்த டிசிஷனை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கீங்க. ஓகேங்களா. அதுதான் இப்போ வந்து கரண்ட்டில் நீங்கள் எடுத்திருக்க ஒரு பெரிய இது என்ன செய்யும்னா உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை தரப்போகுது. இதுதான் சீக்ரெட். ஓகேங்களா. உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை தரப்போகுது. ஒரு சிலருக்கு நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா. அவங்களோட உறவுகளில் யாராவது உங்களை வந்து ஹர்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது ஏதோ ஒரு நல்ல விஷயந்தான். உங்களை விட்டு போகிறது அப்படின்றது அவங்க எடுத்த முடிவு. ஓகேங்களா. அதுக்காக நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. நீங்கள் இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்துக்கு உங்களோட ஃபைனான்ஷியல் இதுக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா. சரி, நான் இப்போ கொடுத்த இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் எனக்கு வந்து சொல்லுங்கள். ரெண்டாவது, நம்ம யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணுங்கள். ஓகே. உங்களுக்கு எதாவது பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர், என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க.